ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा मृतङ्गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्ति मन्त्रं बृहदारण्योपनिषत्। ध्यान श्लोकं भगवद्गीता। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். பகவத்கீதை 10வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். அதில் சென்ற வகுப்பில் 14 வரைக்கும் முடித்தோம். இந்த அத்தியாயம் தொடக்கும் போதே பகவான் பூயேவ மகாபாவம்னு சொல்லி ஆரம்பித்தார். அதாவது அர்ஜுனனுக்கு எந்த கேள்வியும் இல்லாமல் பகவானே ஆரம்பித்தார். ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்தார். 12, 13, 14, 15, 16, 17, 18, அதாவது 12வது ஸ்லோகத்தில் 18வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனனுடைய கேள்வி. அதில் நம்ம 14 வரைக்கும் பார்த்தோம். இப்போ அந்த 18 வரைக்கும் 12லேருந்து 18 வரைக்கும் ஷார்ட்டாக என்ன அர்ஜுனன் கேட்குறான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 15வது ஸ்லோகத்துக்கு போவான். அதாவது இறைவனை அறிதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. அவர் தான் அர்ஜுனனுக்கு அது அந்த கேள்வி வருது. அறிதல் அப்படிங்கிறது என்னென்னா, பகவானை அறிதல்னால் வேறு ஒன்று இருந்தால் தானே நம்ம அறிதல்ங்கிறது போகணும். நான் சப்ஜெக்டு, ஆப்ஜெக்ட் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேறு ஒன்று இருந்தால் தானே. அதனால் இறைவனை அறிய இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அறியறதுன்னா, நானே அவன் அப்படிங்கும்போது நான் எப்படி போய் மற்றவரை போய் அறிகிறது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இது தான் நம்ம லாஸ்ட்டு கிளாஸ்லலாம் நம்ம பார்த்தோம். 10வது 11வது அத்தியாயத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்போ அர்ஜுனன் சொன்னார், நாரதர், அசிதர், தேவலோ, வியாசர் போன்ற மகத்தான தெய்வீக முனிவர்களுடைய உபதேசத்தில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு மேலே நீங்களும் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் சொன்ன அந்த தெய்வீக இறைவன், அதாவது அந்த இறைவன் பகவான் எப்படிப்பட்டவர்னா, பரம்பொருள் எப்படிப்பட்டவர்னா, பிறப்பற்றவர், எங்கும் நிறைந்தவர். இறைவனை அறிதல் இயலுமா அப்படின்னா, எங்கும் நிறைந்தவர்னு நமக்குள்ளே இருக்கான் அப்படிங்கும்போது அது ஒரு ஆப்ஜெக்டே ஆகாது, அது சப்ஜெக்டு. அப்போ சப்ஜெக்ட் எப்படி அறிய முடியும், உணர முடியும் அப்படி தான் அந்த கான்செப்டில் தான் இது பேசுகிறது. அதை அதாவது அவர்கள் அப்படி தான் இந்த ரிஷிகள் முனிகள்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏனெனில் அவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பது அந்த பரம்பொருள் தான். காரண காரிய சம்பந்தம், அவர்தான் காரணம், நம்மெல்லாம் காரியம். இப்போ இந்த பகவானுடைய முந்தைய ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னா, நான் சொன்னார், நம்ம பார்த்தோம், பிரம்மாவை படைத்தேன், என்னுடைய 4 மானச புத்திரர்களை படைத்தேன், 7 மகரிஷிகளை படைத்தேன், 14 மனுக்களை உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழு பிரபஞ்சமும் என்னுடைய உருவாக்கமே, நான் தான் படைத்தேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு எழுத்தாளன் இருக்கான்னு வச்சுங்க, அந்த எழுத்தானுடைய எழுத்து யாருக்கு சரிவர புரிந்திருக்குன்னா அந்த எழுதினவனுக்கு புரியும். அதை வாசித்த வாசகர்களுக்கு புரியாமலும் இருக்கலாம், புரிந்தும் இருக்கலாம். அவர் எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களோ அது பொறுத்து. ஆனால் அந்த எழுத்தாளருக்கு புரியும். அதுபோல் பகவான் அந்த ஒரு எழுத்தாளர் மாதிரி, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அதை வாசிக்கின்ற நம்மலாம் ஆப்ஜெக்டாக இருக்கிறனால அதை புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த உதாரணத்தில் பகவான் சொல்கிறார். பகவானுடைய அந்த 15வது அத்தியாயத்தை பார்த்தோம். புருஷோத்தமா அப்படின்னு சொன்னார் ஒரு இடத்துல, அர்ஜுனன் சொன்னான்.
அப்போ அதுக்கு என்னன்னா புருஷ உத்தமன் அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு. அது வருஷம் அப்கோதை இப்போ நம்ம இப்போ அடுத்த 16, 17 பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த புருஷோத்தமன் அப்படிங்கிறது புருஷர்களில் உத்தமன் அப்படின்னா மனிதர்களுக்கு உத்தமன் அப்படின்னு பொருள். அது எப்படிங்கிறதையும் சொல்லலாம். இதுக்கு இந்த புருஷோத்தமனுங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு 15வது அத்தியாயம் முழுமையாக இதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. புருஷோத்தம யோகம்னே பேர் அதுக்கு. அதில் பகவான் என்ன சொல்ல போகிறாருன்னா, இந்த வேதங்கள், வேதாந்தம், உபனிஷத் அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டது. நாம் கடவுளின் படைப்புகள். அதாவது இந்த பிரபஞ்சம் படைச்சனால இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் படைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நாம் எல்லோரும் இப்படி படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். நாம் எல்லாம் வரையறுக்கப்பட்ட கருவிகள், ஒரு லிமிட்டட் பீயிங் நம்மெல்லாம். ஆகையால் கடவுளை ஏன் அறிய முடியாது, அறிதல் இயலாது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம லிமிட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம அந்த லிமிட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிட்டு எப்படி எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருளை நாம் உணர முடியும்? அவற்றை ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா, உங்களை பற்றி நீங்கள் தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது அர்ஜுனுடைய கேள்வி. அர்ஜுனன் கேட்க போகிறான் அப்படின்னு. எப்படி ஒரு குடம், களிமண்ணினுடைய மகத்துவம், அதாவது மண்ணால் செய்த அந்த குடம், அது களிமண்ணுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியுமா, முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமான்னா முடியாது. அதுக்கு மேலே அந்த குடத்தை உருவாக்கிய, அந்த மண்பானையை உருவாக்கிய அந்த குயவனை பற்றி புரிந்து கொள்ள முடியுமாங்கிறது முடியாது. காரணம், நாம் காரிய காரண சம்பந்தம் இருக்கிறனால காரணமான நாம் காரியத்தை, அதாவது மூல காரணமான அந்த இதை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால தான் அந்த ஆன்மீக சாதகர்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்ட துவைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம், அத்வைத்தம் 3 சொல்கிறோம். அந்த துவைத்தத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் நம்மை படைத்தார், நம்மளை உருவாக்கினார், நாம் கடவுளிலிருந்து வேறுபட்டவர்கள் அப்படிங்கிற துவைத்தத்தில் வந்துடுது. அந்த இடைநிலை அடுத்து விசிஷ்ட அத்வைத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய கான்செப்ட் இருந்து சிம்பிளாக நான் சொல்கிறது, நாம் அனைவரும் கடவுளின் வெளிப்பாடுகள். அதை தான் 10வது அத்தியாயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாம் எல்லோரும், அதாவது நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப் போயிட்டோம். அந்த 10வது அத்தியாயம் முழுவதும் இந்த வாசகம் இந்த இதான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு. நாம் இறைவனின் வெளிப்பாடு. என்ன சொன்னார்? துவைத்தத்தில் கடவுள் நம்மை படைத்தார், நான் வேறு கடவுள் வேறு அப்படின்னு சொல்லி. 2வது கடவுளுடைய வெளிப்பாடு நாம் அப்படிங்கிறது சொல்கிறான். நாம் இறைவனை நேரடியாக, அதனால் நம்ம இறைவனை நேரடியாக தியானிக்க முடியாது. ஏன்? அவர் எல்லையற்றவர், நிராகாரம். அப்படிங்கும்போது உருவமற்றவர். அப்படிங்கும்போது நம்ம எப்படி தியானிக்க முடியும்? ஸோ உண்மையான பக்தரின் பக்தி இறைவனுடைய மகிமைகளை தியானிக்கும் பொழுது, இறைவனுடைய மகிமைகளைனா இறைவனுடைய அந்த பெருமைகளை, விபூதிகளை, அதனால தான் இந்த விபூதி யோகம் நம்ம சொல்கிறோம். ரொம்ப விபூதி யோகம். ஏன்னா இறைவன் இப்படியெல்லாம் இருக்காரு. கேட்க போகிறார் அர்ஜுனன், கேசு கேசு க பாவேஷு, எந்த பொருள்களை உன்னை நான் எப்படி பார்ப்பது? ஏன்னா எல்லாமே நீ தான், இதில் விட்டது யார், தொட்டது யார், எல்லாமே நீ தான். அப்படிங்கும்போது நான் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுலாம் அர்ஜுனன் கேட்க போகிறான். நாம் இறைவனை நேரடியாக தியானிக்க முடியாது. உண்மையான பக்தரின் பக்தி இறைவனுடைய மகிமையை தியானிப்பதின் மூலம் அந்த பக்தி நமக்கு பெருகும். உலகம் இறைவனின் வெளிப்பாடு. தனது பக்தர்களுக்காக பகவான் கருணையில் இறைவன் தமது மகிமைகளை தியானிக்கிறதுக்காக நமக்கு இறைவனுடைய மகிமைகளை இந்த 10வது அத்தியாயத்தில் விவரிக்கிறார். இது எப்படி சொல்கிறதுனா, பகவானை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்ல போகிறான், உங்களை பற்றி நீங்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா என்னதான் நாரதர் சொன்னாலும், அசிதர் சொன்னாலும், தேவலர் சொன்னாலும், வியாசர் சொன்னாலும் அவர்கள் கொஞ்சம்தான் புரிஞ்சுக்காங்க. எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்போவுமே கடுகடுன்னு இருப்பார், நல்ல உயரமாக வாட்ட சட்டமாக இருப்பார், ரொம்ப கோவக்காரர். அப்படி அது நம்முடைய அனுபவம். அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு நம்ம நினச்சி பக்கத்து வீட்டில் இருப்பவர்
அவரை பார்க்கும் பொழுது, அவருடைய முகம் பார்க்கும்போது, கடுகடுன்னு இருப்பது எல்லாமே பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒருவர் நம் பக்கத்து வீட்டில் இருக்கார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவரை பற்றி முழுமையான விளக்கமாக இதுன்னா கிடையாது. நம்ம அனுபவத்திற்கு வந்த விஷயங்கள் இது. அவர் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கல. அவனுடைய சில நல்ல குணங்களும் இருக்கலாம். ஆனால் நம்ம பார்க்குறது அவன்கிட்ட சில தீய குணங்களை மட்டும் நாம் அனுபவிக்கிறோம். அப்போ அவனுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா, அந்த குழந்தை அந்த நம்ம சொல்கிற அந்த குண்டாசுன்னு கூட சொல்லலாம். அந்த குண்டாசு எப்படி நினைப்பான் அந்த குழந்தைய? தன்னோட அன்பான தந்தை என்று தான் அவன் நினைப்பான். ஏன்னா சில நல்ல குணங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியுது, நம்ம முழுமையாக பார்க்கல. ஸோ அவன் எனக்கு சிறந்த தந்தை என்று கூட அவன் சில இடத்துல சொல்லலாம். ஸோ உங்களுக்காக அவன் நல்லவன் அல்லாதவனாக இருக்கலாம், நமக்கு அவன் நல்லவன் அல்லாதவனாக இருக்கலாம். நம்முடைய அனுபவத்தில் எப்போதும் வரையறுக்கப்பட்டதாக இருப்பதால் நாம் அப்படி நினைக்கிறோம். அதனால் அதே அந்த நம்ம சொன்ன அந்த கடுகடுன்னு இருக்கிற அந்த குண்டா இன் ஃப்யூச்சரில் ஒரு சாந்தமான ஆளாக மாறலாம். இதன் பொருள் என்னன்னா, ஒருவருக்கு நல்லது கெட்டது என்ற 2 அம்சங்கள் அவருடைய இயல்பில் இருக்கிறதா என்றால், இயல்பில் எதுவுமே கிடையாது. எல்லாம் சுத்த பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி தான். எல்லோருமே நல்லவர்கள் தான். இயல்பாக அவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, கெட்டவர்களும் சொல்ல முடியாது. நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் நாம் அவனை அப்படி பார்க்கிறோம். ஸோ நம்முடைய கடந்த கால சம்ஸ்காரங்களின் விளைவினால் நமக்கு இப்படி நம்ம அப்படி அவங்கள பார்க்க முடியுது. அதனால் சுகதுக்கே சமயக்கிருத்துவாங்க சொல்கிற மாதிரி இந்த பகவத்கீதையில் நிறைய விஷயத்தில் லாபோ ஜெயா ஜெயோ லாப நஷ்டம் எல்லாமே சமமாக பார்க்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன்னா நம்முடைய எல்லாமே இறைவனுடைய படைப்பு அப்படிங்கிறனால, இப்போ இறைவனுடைய இது இப்படி முன்ன பின்ன இருக்கும், அதை கடந்து போகணும், இருமையை கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்கிறார். இந்த விபூதிகள்லாம் சொல்கிறார். இத்தகைய அனுபவங்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தில் இறைவன் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நல்லதோ கெட்டதோ ஆகிய எண்ணங்கள், உணர்வுகள், கற்பனைகள் அனைத்தும் என்னுடைய சித்தத்திலிருந்து வந்தவை, சித்தத்திலிருந்து வெளிப்பட்டவை அப்படின்னு சொல்கிறார். ஆக பயமின்மை, ஞானம், அறியாமை, சந்தோஷம், துக்கம் ஆகியவை அனைத்தும் என்னிடமிருந்து வெளிப்பட்டது, என்னிடமிருந்து வருகிறது. உலகம் நல்லதோ கெட்டது கலவைகளாக உள்ளது. நாம் அனுபவிக்கும் கர்ம பலத்தின் அடிப்படையிலே அமைகிறது. அதாவது இந்த கர்ம பலத்தின் இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் ஆணாக பெண்ணாக எப்படி பிறக்கிறது? நம்முடைய அந்த கர்ம பலனின் விளைவாகத்தான் வருகிறது. பகவான் எங்கும் இருக்கிறார், எப்பவும் கருணையோடு இருக்கிறார், நமக்கு உதவ தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் தயாராக இருக்கிறோமான்னா இல்லை. நம்ம வேணால் சொல்லலாம், நான் இவ்வளவு பக்தி பண்ணுறேன், இவ்வளவு செய்கிறேன், ஒன்றுமே எனக்கு இது பண்ணல, இறைவனுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. பகவான் 24 hours 365 days ரெடியாக இருக்கார் நமக்கு கொடுக்கறதுக்கு. அது எப்படி அப்படின்னா, நம்முடைய கர்ம வினை பயனால் நம்ம இப்படி இருக்கோம். அது ஒரு உதாரணம் சொல்வார். ஒரு சமுத்திரம் இருக்கிறது, அந்த சமுத்திரத்தில் நம்ம போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்கணுமா? நம்ம பாட்டுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம், நீ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோமோ, என்ன இப்போ இது ஒரு சட்டியா, ஒரு பானையா, இல்லை ஒரு கப்பா, அல்லது ஒரு ஸ்பூனா, எதை எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். நம்ம நினச்சதெல்லாம் இது பண்ண முடியாது. ஸோ பகவான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த சரீரம் கர்ம பலனினாக வந்திருக்கிறது. அந்த கர்ம பலனே ஒரு ஸ்பூனாக, அல்லது ஒரு சட்டியாக, அல்லது ஒரு பானையாக, அல்லது ஒரு பெரிய குடமாக, அல்லது ஒரு அண்டாவாக, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை பொறுத்து தான் பகவானுடைய கருணை கிடைக்கும். இந்த சமுத்திரம் பகவானுடைய கருணை. பகவான் எப்போவுமே ரெடியாக இருக்கார், நம்ம தான் தயாராக இல்லை அப்படிங்கிறத இவருடைய ஒரு பெருமையை இவருடைய விபூதியை நாம் தியானிக்கும் போது நமக்கு புரிகிறது. ஆக தீய மனிதரும் கடவுளுடைய வெளிப்பாடு தான். பகவான் அதாவது கருணையோடு எப்படி அதாவது பகவான் கருணையுள்ளவர்கள் என்கிறீர்களே, அவர் எப்படி தீமையின் வெளிப்பாடு ஆவார் என்ற கேள்வி நமக்கு எழலாம். ஸோ நம்முடைய செயல்களே தீமையை உருவாக்குறது. நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா அதில் நன்மை இருக்கும், தீமை இருக்கும். அது எப்போன்னா அதை இப்போ அடுத்த பாயிண்டில் வருது அது. ஸோ நாமே பல உயிர்களுக்கு தீங்கு செய்கிறோம்.
இயற்கையை கெடுக்கிறோம். அதன் விளைவாக நாம் அதனுடைய தீமைகளை அனுபவிக்கிறோம். எனவே கடவுளுக்கு நாம் குற்றம் சொல்ல முடியாது. அவர் நமக்கு எப்போவுமே நம்ம எப்போவுமே நமக்கு அருள் புரிவதற்காக, நமக்கு உதவுவதற்காக தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் சொல்கிறார். அதனால் பகவானை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இப்போ உதாரணம் சொல்கிறேன். அர்ஜுனன் வந்து கௌரவர்களை 101 அந்த போரில், பாண்டவ கௌரவர் போரில் 18 நாளில் கௌரவர்களை கொன்றார். அப்போ அவர் தீயவர் ஆவாரா அப்படின்னா இல்லை. அவர் தன்னுடைய கடமைகளை செய்தார். அதாவது கடவுளுக்கு, பகவானுக்கு ஒரு கருவியாக இருந்து அந்த கர்மங்களை செய்தார். கர்மம் தான் செய்தார். அதனால் நிமித்த மாத்திரம் பவ, நீ ஒரு கருவியாக இருந்து பகவான் 12வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறாரு. நீ வந்து ஒரு ஒரு கருவியாக இரு. ஸோ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சில நேரங்களில் அதர்மத்தை ஒழிக்க வேண்டி வரும். ஒன்றுமில்லை, இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் ஒரு இந்திய இராணுவ வீரர் பாகிஸ்தானை கொன்றால் அது என்ன ஆகும்? தீமையா நன்மையா அப்படின்னா, அவர் கடமையை செய்தார். அந்த கடமை மூலமாக அவருக்கு வந்து கொல்வது என்பது தீமை என்ற பொதுவாக இருந்தாலும் அது அவருடைய கடமை. நாட்டை காப்பாற்றுவது அந்த வீரருடைய கடமை. அதை செய்தார். அதன் மூலமாக அவருக்கு மெடல் கிடைக்கிது. அவருக்கு கொல்வது என்ற தீமை செய்தாலும் அது கடமையாக செய்தால், அதனால தான் ஸ்வதர்மம் அபி சாபேட்ச ந விகம்பதும் அர்ஹசி தர்மாத் யுத்தாத் ஸ்ரேய. தர்மத்தினுடைய, அதாவது யுத்தாஸ்ரேய, அந்த இதற்கு வேற, அது தவிர வேற எதுவும் இல்லை. அதாவது அந்த யுத்தத்தில், தர்ம யுத்தம் செய்கின்ற விஷயத்தில் அந்த வீரனுக்கு அதை விட ஒரு பெரிய இது இருக்காது, ரிவார்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறது. அதனால் ஸ்வதர்மம் அபிச்சாபேட்சா, அந்த தர்மம் அவனுக்கு வந்து பெருசாக இல்லைன்னாலும் விகம்பிதும் அர்ஹசி தர்மாத் யுத்தாத் ஸ்ரேயா சத்ரியசன வித்யதே அப்படின்னு சொல்லி 3வது அத்தியாயத்தில் வருது. உங்களுடைய சுதர்மம் நீ செய்வது, அதை தவிர அதுக்கு மேலே எந்தவித ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நல்லதோ கெட்டதோ அந்த பரம்பொருளுடைய இரு நிலைகள், அதாவது நல்லதும் கெட்டதும் வந்து பரம்பொருள் அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் அந்த நல்லது கெட்டதுங்கிறது நமக்கு கீழே அந்த மாயையோடு வரும்போது அது நமக்கு இதெல்லாம் தெரியுது. ஏன்னா இந்த உலகத்தில் வெப்பம், சூடு, வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், புகழ்கள் எல்லாமே இருமையாக இருக்கிறது. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் கர்மயோகத்தில் சொல்லும்போது சொல்லுவார், இந்த உலகத்தில் எப்போதும் நல்லது கெட்டது கலந்தே இருக்கும், அது பிரிக்க முடியாத ஒன்று. அதுதான் நல்லது இருந்தால் தான் கெட்டது என்னன்னு புரிஞ்சிக்க முடியும், கெட்டது இருந்தால் தான் நல்லது என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக அதனால் நாம் செய்கின்ற செயல்கள் தன்னிச்சையாக, அந்த செயல் நம்ம செய்யும்போது அந்த செயலிலே நல்லது கெட்டது இருக்காது. எப்போ நல்லது கெட்டுவதுன்னா, நான் செய்பவன் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் பலனை அனுபவிக்க முடியும். நாம் கடவுளின் கருவி, பகவானுடைய கையில் இருக்கிற பொம்மை நான் அப்படின்னு நினச்சா புண்ணிய பாவம் ஏற்படாது, விடுதலை, நமக்கு முக்தி கிடைக்கும். ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாலும், அதாவது என்ன அது வந்து தன்னுடைய இதில் செய்கிறதில்ல, அது ஏதாவது செய்யினாலும் அது எந்தவித பாவ புண்ணியமோ குழந்தைங்களுக்கு கிடையாதும்பாங்க. அதே மாதிரி மென்டல் மன நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், பைத்தியங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த பைத்தியங்கள் செய்தாலும் எந்தவித புண்ணியமோ பாவமோ கிடையாது. யாருக்கு புண்ணிய பாவம் இருக்குதுன்னா, நல்ல சுய உணர்வோடு நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தோடு செய்யும்போது மட்டும்தான் நமக்கு புண்ணிய பாவம் வருகிறது. அதனால் அர்ஜுனன் சொல்கிறான், பகவானே உமது மகிமைகளை எனக்கு கூறுங்கள். ஏன்னா உங்களை மகிமை நான் சொல்லும்போது அதை தியானிக்கும் போது நான் எப்படி உங்களை பார்ப்பது, எப்படி உங்களை சேவிப்பது அப்படிங்கெல்லாம் கேட்குறாரு. அவற்றை நினைத்து உம்மைனை தியானிக்க முடியும். அதாவது அதை நினைத்து தியானம் பண்ணும்போது நம்முடைய பக்தி பெருகும். அதன் மூலமாக உன்னுடைய உண்மை சொரூபத்தை புரிந்து கொள்ளலாம். உலகில் உள்ள அனைத்தும், அழகு எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு. அதாவது அழகு அப்படின்னா பியூட்டிஸ் ஆஃப் த வேர்ல்டு. அந்த இமயமலை, சூரிய உதயம், நதி, ஆறு எல்லாமே அனைத்தும் இறைவனை நினைவூட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இறைவனுடைய படைப்பு தானே. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பகவானை நினைக்க தோணும். அதனால தான் இந்த பகவானுடைய மகிமைகளை நம்ம படிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணர் அமுதமணிகள் அழகாக ஒரு உதாரணம் சொல்வார். ஒரு நாள், இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சைத்தன்ய மகாபிரபு ஒரு
இது அவர் வந்து கங்கா தீரத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கங்கா சாகருக்கு போகிறாரு. போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கும்போது அந்த கிராமத்து மண்ணை பார்த்து ஒருவன் கூட இருந்த அந்த டிவோட்டி சொல்கிறாரு, இந்த கிராமத்து மண்ணை வச்சு தான் வந்து கோல் அப்படிங்கிற ஒரு இசை கருவி ஒன்று செய்கிறாங்க. அதாவது கோல் நிறைய அந்த ஒரிஷா அந்த பக்கமெல்லாம் நிறைய பெங்காலில் கூட யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம மிருதங்கம் மாதிரி அந்த கோலை உபயோகித்து நம்ம கீர்த்தனம் பாடுவாங்க. ஸோ இந்த ஊர் மண்ணிலேருந்து தான் அந்த கோல் அப்படிங்கிற ஒரு இதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சைத்தன்ய மகாபிரபுக்கு இது வந்துச்சு, அதாவது சமாதி மாதிரி வந்துச்சு. ஓ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிடு. அதாவது அந்த மண்ணை பார்த்த உடனே இது பகவானுடைய படைப்பு அப்படிங்கும்போது பகவானுடைய எண்ணம் அவருக்கு ஆழ்ந்துருச்சு. ஸோ ஒரு மனிதன் உயர்ந்த குணங்களை, அதாவது ஒரு மனிதனுக்கு உயர்ந்த குணங்கள் இருக்குன்னா அது பகவானுக்கு சொந்தமானது. அது நமக்கு பணிவையும் பக்தியையும் விவேகத்தையும் அளிக்கும். அதாவது எப்போ நம்ம வந்து இப்போ எனக்கு ஒரு நல்ல உயர்ந்த குணங்கள் இருக்குது அப்படின்னா இது பகவானுடையது. அது நான் அப்படி நினைக்கவில்லை என்றால் எனக்கு அங்கே கர்வம் வந்துவிடும். அதே போல் எனக்கு இல்லை அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது பொறாமை வரும். அவனுக்கு இருப்பதும் இறைவனோடது தான் அப்படின்ற, ஏன்னா இதெல்லாம் சொல்ல போகிறாரு பகவான், அடுத்து சொல்ல போகிறாரு அதுவும் பகவானுடைய தான். அதனால் அங்கே என்ன பாகும், இங்கே கர்வம், அங்கே பொறாமை. ஸோ இதெல்லாம் இறைவனுடைய மகிமை அப்படின்னு நம்ம உணரும் பொழுது என்ன ஆகும்னா அதுக்கு ஒரு கர்வமும் வராது, இந்த பொறாமையும் வராது. அதுக்கு தான் இறைவனுடைய அந்த விபூதிகளை நாம் தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு உதாரணம் கூட வரும். கேன உபனிஷத்தில் யக்ஷருடைய கதை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நமக்கு தெரியும் தேவர்களும் அசுரர்களும் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு தடவை சண்டை போடும்போது தேவர்கள் அசுரர்களோடு போரிட்டு அவர்கள் வென்று விட்டார்கள். அது எப்படி, பரம்பரனுடைய அருளால் அவர்கள் தேவர்கள் வெற்றி பெற்றார்கள். அது அவங்களுக்கு தெரியல. அதனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு, கொஞ்சம் லேசாக அகந்தை கர்வம் வந்துருச்சு. அந்த அகந்தை போக்க வேண்டியதுக்காக அந்த பரம்பொருளை யக்ஷனுடைய அவதாரத்தில் வந்தார். அப்போது யக்ஷனுடைய அவதாரத்தில் வந்தார். இந்த பஞ்சபூதங்கள், அதாவது அசுரர்கள் இது தேவர்கள் வந்து பஞ்சபூதங்கள் அவெல்லாம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டாரு. வந்து அக்னி வந்தார். அக்னி வந்து சொன்னார், இந்த மாதிரி உனக்கு என்ன சக்தி இருக்குது, அந்த சக்தி பகவானுடைய இதுங்கிறது தெரியல அவருக்கு. ஏன்னா யக்ஷராக வந்திருக்கார் அவர் பரம்பொருள். அப்போது அக்னி கிட்ட நான் எல்லாத்தையும் எரிச்சிடுவேன், நான் நினச்ச எதானாலும் பண்ணுவேன், நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி அந்த யக்ஷர் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன புல்லை எடுத்து வச்சு கீழே வச்சார். வச்சு இதை எரிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அவர் பார்க்குற காரணம் என்னென்னா, அது அந்த அக்னிக்கு கொடுத்த சக்தி யார், பகவான். பகவான் அந்த சக்தியை விட்ரா பண்ணிக்கிட்டார். அக்னிக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த புல்லை கூட எரிக்க முடியலையே அப்படின்னு நினச்சி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அடுத்து வாயு வர்றார். வாயு பகவானே உனக்கு என்ன திறமை, நான் எல்லாத்தையும் உலர்த்திடுவேன், எல்லாத்தையும் பறக்க விட்டுருவேன், புயல் சுனாமி அந்த மாதிரிலாம் இது பண்ணிவிடுவேன் அப்படின்னு. அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லை வச்சார். இதை நீ இது பண்ணு, உலர்த்து அல்லது பறக்க விடு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒன்றும் பண்ண முடியல. இப்படி தங்களுடைய சக்தியை நிரூபிக்க முடியாமல் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் திரும்பி போனார். கடைசியாக இந்திரன் வந்தான், பணிவோடு அணுகினார். அப்பா நீ வந்தது யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு நீ யாருன்னு சொல்லு அப்படிங்கும்போது பிரம்மன் நான் தான் அந்த பரம்பொருள் யக்ஷகர் எல்லாம் வளர்க்குறாரு. இதனுடைய சாரம் என்னன்னா, எல்லா அறிவும் எல்லா சக்தியும் இறைவனிடமிருந்து வருகிறது. பகவானே குருவின் வடிவில் வந்து நமக்கு அறிவை அளிக்கிறார். அதாவது இந்த யக்ஷகர் வந்தது இந்த சொல்கிறதுக்காக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி இந்த 18 ஸ்லோகங்கள், அதாவது 12லேருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் பகவானுடைய பெருமைகளை பற்றி அர்ஜுனன் ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. இப்போ 15வது ஸ்லோகம் நம்ம வந்துடுவோம். முதல் ஸ்லோகத்தை படிக்கிறேன். ஸ்வயமே ஆத்மனாத்மானம் வேத்தம் தத் புருஷோத்தமா பூத பாவன பூதேஷ தேவதேவ ஜெகத்பதே. இந்த புருஷோத்தம அப்படின்னு சொல்கிறார். இந்த புருஷோத்தம தான் 15வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னேன். ஸ்வயமேவ ஆத்மனாத்மானம் வேத்த, அது என்ன சொல்கிறாருன்னா, சிம்பிள் மீனிங், ஓ புருஷோத்தமா, உயிர்களை படைத்தவா, உயிர்களுக்கு இறைவா, தேவதேவா, அண்டத்தின் நாயகனே, உம்மால்
மட்டுமே உணர முடியும், அதாவது உண்மை உன்னால் மட்டும்தான் விளக்க முடியும் அப்படின்னு சொல்லி பகவானை புகழ்கிறார் அர்ஜுனன் 15வது ஸ்லோகத்தில். ஏன்னா சென்ற ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பகவானை பார்த்து தேவர்கள் அறிய மாட்டார்கள், அசுரர்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்லாம் சொன்னார். ஏன்னா தேவர்களையும் அசுரர்களையும் படைத்தவன் நீதான் காரணம் என்றார். அப்படி உங்களுடைய சொரூபத்தை யார் முழுமையாக அறிவார்கள் என்றால் நீங்கள் மட்டுமே உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக அறிவீர்கள். மற்றவர்களுடைய எப்படி நம்ம ஒருத்தரை அசஸ் பண்ணுறோம், பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இருக்காருங்கிறத ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா நான் வரையறுக்கப்பட்ட கருவிகள், வரையறுக்கப்பட்ட மனம் உடல் உடையவர்கள், அதனால் வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால் எல்லாமே புரிஞ்சு கொள்ள முடியாது. ஸோ நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் தான் முழுமையாக சொல்ல முடியும். உபதேசங்கள் இல்லாமல் நீங்களே, அதாவது இந்த யாருடைய உபதேசமும் இந்த தேவையில்லை, நீங்கள் தான் உங்களை பற்றி உபதேசம் செய்யணும். அதை தான் ஸ்வயம் ஏவ ஆத்மனாத்மானம், ஸ்வயம் ஏவ ஆத்மனாத்மானம் அப்படின்னு சொல்லி முதல் சொல்கிறார். இந்த ஆத்மனாத்மானம் வேத்த அப்படிங்கிறது துவம், ஸ்வயமேவ ஆத்மனாத்மானம் துவம், வேத்த துவம் அப்படின்னு சொல்கிறார். துவம் என்றால் நீங்கள், அதாவது பகவான் இந்த இடத்துல சொல்கிறார், நீங்கள் வேத்த அறிவீர்கள். என்ன அறிவீர்கள்? உங்களை பற்றி முழுமையாக, உங்களுடைய சொரூபத்தை, உங்களுடைய இயல்பை நீங்கள் தான் முழுமையாக அறிவார்கள். யாரை என்றால் ஸ்வயம்னா அவர், அதாவது பகவானை சொல்கிறார், நீங்கள் அறிவீர்கள். யாரை பற்றி? உங்களை பற்றி அறிவீர்கள். ஆத்மனாத்மானம், உங்களால் உங்களை பற்றி, அதாவது உங்களால் தான் உங்களுடைய முழு விஷயங்களையும் சொல்ல முடியும். ஸ்வயம் நீங்களே. அதனால் இது வேற யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல முழு விவரம் நமக்கு கிடைக்காது. அதனால் பகவானே சொல்லணும்னு சொல்லி அர்ஜுனன் வேண்டுகிறான். ஸோ உங்களுடைய பெருமைகளை வேறு ஒருவர் சொல்ல வேண்டி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஸோ அவரால் முழுமையும் சொல்லவும் முடியாது. ஏன்னா ஈஸ்வர ஸ்வரூபம் உங்களை நீங்களே நன்கு அறிவீர்கள். அதாவது அவர் யாரென்று, பகவான் யாரென்று, அதுதான் நம்மளுடைய கோல் கூட. நான் யாரென்று எனக்கு தெரியாது, ஆனால் பகவானுக்கு தான் யாரென்று அவருக்கு தெரியும். ஆனால் ஈஸ்வர ஸ்வரூபம் என்பது உங்களுடைய இயல்பு, அது உங்களால் மட்டுமே விளக்க முடியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களுடைய பெருமைகளை நீங்களே கூற வேண்டும் என்று அர்ஜுனன் பகவானுடைய வேண்டுகிறார். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா நமக்கு அந்த சொற்கள், பகவானுடைய சொற்கள் எப்படி இருக்குன்னா, அர்ஜுனன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு சொற்களும் அவருடைய பக்தியை வெளிப்படுத்துகிறது. அதாவது இது சொல்றாரு, ஸ்வயமேவ ஆத்மனாத்மானம் வேத்த துவம்னு சொல்ற விஷயம் உங்களை பற்றி நீங்கள் தான் உங்களுடைய பெருமைகளை சொல்ல முடியும், உங்களுடைய இயல்புகளை சொல்ல முடியும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் புருஷோத்தமா பூத பாவன பூதேஷ தேவதேவ ஜெகத்பதே, இதெல்லாம் அர்ஜுனனுடைய சொல். அது அர்ஜுனுடைய சொல்லுன்னு சொல்ல முடியாது. அது அந்த வியாசரும் அந்த தேவலரும் நாரதர் சொன்னது தான். ஆனால் இவருடைய பக்தி பூர்வமாக அதை சொல்கிறார். அர்ஜுனன் பக்தி பூர்வமாக அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறார். ஓ புருஷோத்தமான எல்லா மனிதர்களுக்குள் இருப்பவனே அப்படின்னு சொல்ல, அதாவது மனிதர்களில் உத்தமரே, அதாவது புருஷ அப்படி இப்படின்னு சொன்னால் ஜீவன் பொருள். அப்போ புருஷ ப்ளஸ் புருஷோத்தம, உத்தம அப்படிங்கும்போது உத்தமமான, அதாவது உயர்ந்தவனே, எதற்கும் எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த புருஷோத்தமத்தை பற்றி, யோகத்தை பற்றி 15வது அத்தியாயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புருஷோத்தமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவருடைய அர்ஜுனுடைய பக்தி பாவத்தை வெளிப்படுத்துகிறார். உன்னை நான் அத்தை மகன் என்று நினைத்தேன், கிருஷ்ணான்னு சொன்னேன், வா போ அப்படின்னுலாம் சொன்னேன். ஆனால் நீ எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்டவன்றதை வியாசரும் நாரதரும் தேவலரும் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறத. அப்போ அந்த ஞானம், கேள்வி ஞானம் வந்திருக்கு இவருக்கு. இப்போது அந்த கேள்வி ஞானம்தான் ஞான திருஷ்டி, ஞான இதாக மாறப்போகுது. ஞான சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி அந்த ஞானம் ஞான நிஷ்டையாக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம 7வது 8வது அத்தியாயத்திலலாம் பார்த்தோம். ஞானம் மட்டும் பத்தாது, அது வெறும் இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் அந்த ஞானம்
ஞான இதாக மாறணும், ஞான நிஷ்டையாக மாறணும். அதைத்தான் வந்து சொல்கிறாரு. இப்போ நான் வந்து புருஷோத்தமான்னு சொன்னது வந்து அவர்கள் கேட்டது, நீ புருஷோத்தமன், புருஷோத்தருக்கெல்லாம் உத்தமன் அப்படிங்கிற இதை சொல்லிட்டு பக்தி பாவனையோடு சொல்கிறாரு. அடுத்து செகண்ட் லைனில் 4 வார்த்தை சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் லைனில் புருஷோத்தமான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பூத பாவனை அப்படிங்கிற சொல்கிறார். பூத பாவனா எல்லா ஜீவன்களையும் படைத்தவரே. படைத்தல், காத்தல், அழித்தல் 3 பகவானுடைய செயல் அப்படின்னு சொல்கிறது இது சொல்கிறாரு. பூத பாவனை. பூத பாவனைனா பூதர்கள்னா ஜீவராசிகளை படைப்பவரே, உருவாக்குவரே. பூதனா ஈஸ்வரன், பாவனா அப்படின்னா உற்பத்தி செய்பவன், படைப்பவன் பொருள். அதுக்கப்புறம் பூதேஷ, பூத ப்ளஸ் ஈஷ அப்படின்னு பிரிக்கணும். அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தால் மட்டும் பத்தாது. முதல் சொன்னது படைத்தல். ஈஷன்னா ஆள்கின்றவன், காப்பாற்றுபவன், அதாவது அவன் காப்பவன் அப்படின்ட்டு பொருள். எல்லா பூதத்திற்கும் ஈஸ்வராக இருந்து காப்பவராக இருப்பவர் அப்படின்னு சொல்லி இருக்கும். பூத ப்ளஸ் ஈஸ்வர. அதுக்கப்புறம் தேவ, எல்லா தேவர்களுக்கும் தேவனாக, அதனால தான் எல்லாத்துக்கும் காரணமாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவனாக இருப்பவனே. அதுக்கப்புறம் ஜெகத் பதே, ஜெகத்துக்கு பதேனா தலைவன், எல்லா ஜீவராசிகளை காப்பவன். அதனால் அவர் ஜீவராசிகளின் தலைவரே அப்படின்னு சொல்லுவார், தலைவன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஜெகத்திற்கு புதிதாக, அதாவது ஜெகத்திற்கு இந்த பதியாக இருப்பவரே. இந்த பதினா இந்த இடத்துல தலைவன், தலைவனாக இருந்து அவர்களை காப்பவரே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த உலகத்தின் தலைவராக இருப்பதால் பகவானுடைய இப்படிப்பட்ட சொற்களை அவர் இந்த மாதிரி ரிஷிகள் முனிகள்லாம் சொன்னதுக்கப்புறம் பகவான் இப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது தெரிந்து பக்தி பாவனையோட இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேத்தத்துவம் புருஷோத்தமா பூத பாவன பூதேஷு தேவ ஜெகத்பதே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதில் வந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த 2வது வரியில் சொன்னது, அந்த முதல் வரியில் சொன்ன புருஷோத்தமெல்லாம் பக்தி பாவனையில் வருது. அந்த பக்தி பாவனையை இன்னும் நான் வந்து மேலோங்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இதை சொல்கிறாரு. எனக்கு வந்து உங்களுடைய மகிமைகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 16வது ஸ்லோகத்தில் என்னன்னா, பக்தும் அர்ஹசி அசேஷேன திவ்யாம் ஹியாத்ம பூதய ஆத்ம விபூதய யாபிர் விபூதிஹி லோகான் இமாம் ஸ்துவாம் வியாபியதி திஷ்டதி. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பக்தும்னா இது ஒரு சிம்பிள் மீனிங் சொல்கிறேன். அதாவது பக்தும் அப்படின்னா அதாவது முடியும், சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறது. இந்த சிம்பிள் மீனிங் என்ன, எந்த விபூதிகளை கொண்டு இவ்வுலகங்களை நிரப்பியுள்ளாரோ, அதாவது எங்கும் வியாபித்திருக்கிறாரோ, மேலான அவ்விபூதிகளில் மிச்சம் மீதியுமின்றி முழுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டுதலை வைக்கிறார் அர்ஜுனன். இப்போது இந்த ஸ்லோகத்தில் இருந்தால் பகவானிடம் உங்களுடைய விபூதிகளை விளக்கி சொல்லுங்கள் என்று பகவானிடம் அர்ஜுனன் கேட்கிறான். அதற்கு முன் உள்ள ஸ்லோகத்தில் உங்களுடைய விபூதிகளை உங்களை தவிர வேறு யாரும் விளக்க முடியாது என்று போன ஸ்லோகத்தை சொன்னார் 15. ஒருவேளை வேறு யாராவது சொல்ல முடியும் என்றால் பகவானே சொல்லியிருப்பார், இந்த ரிஷிகளிடம் இந்த முனிகளிடம் போய் கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் அர்ஜுனன் பகவானிடம் வேறு வழி கிடையாது, பகவானே நீங்கள் தான் உங்களுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும், வேறு வழி இல்லை எனக்கு அப்படிங்கிறார். ஸோ பகவானை புகழ்கிறார். பிறகு பகவானுடைய பெருமைகளை கேட்கிறார். ஸ்லோகத்தில் பார்ப்போம். இனி வக்தும் அர்ஹசி அசேஷேன. வக்தும் என்றால் சொல்வது, விளக்குவது. வக்தும்னா சொல்வது, விளக்குவதுன்னு பொருள். அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறார். அர்ஹசின்னா தகுதி. ஏன்னா இந்த உங்களுடைய இயல்பை, உங்களுடைய சுபாவத்தை, திறனை யாராலும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களால கொஞ்சம் தான் சொல்ல முடியும். கொஞ்சம் தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய லிமிட்டட் பாடி மைண்டில் இருக்கிற விஷயத்த சொல்ல முடியும். அதனால் இதை வந்து விளக்கமாக வேறு யாரும் சொல்ல முடியாது, நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால அர்ஹசி, இந்த தகுதி உங்களுக்கு மட்டும்தான் உரியவர்னு சொல்கிறது. அதாவது இதை எடுத்து சொல்ல, உங்களுடைய அந்த பெருமைகளை எடுத்து சொல்ல உங்களால் தான் முடியும்.
அது எப்படி? அசேசேன முழுமையாக எல்லாரும் கொஞ்சம் 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 இங்கே இங்கே அங்கே தான் சொல்ல முடியுமே தவிர உங்களால் தான் எல்லாமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் எப்பேற்பட்டது அப்படின்னா திவ்யா, திவ்யான்னா திவ்யா ஆத்ம விபூதயா, திவ்யா ஆத்ம விபூத, அதாவது அந்த தகுதி உங்களுக்கு தான் இருக்குது, அதை முழுமையாக சொல்ல உங்களால் தான் முடியும். திவ்யானா எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த உங்களுடைய உண்மையான இயல்பு, அது வந்து எப்போ எதையும் சார்ந்து இல்லை, உங்களைத்தான், அது அந்த இயல்பு அவருடைய இயல்பு, அது அது எதையுமே சார்ந்து இல்லை. ஆத்ம விபூதையா, உங்களுடைய பெருமைகளை. இந்த திவ்யா என்றால் உங்களுடைய சொரூபம், ஆத்ம விபூதி, அதாவது உங்களுடைய சொரூபம். திவ்யானால் அதாவது நம்ம பார்த்தோம் போனதில் இந்த திவ்யாங்கிறதுக்கு ஸ்வயம்பு அப்படின்னு சொன்னோம். ஸ்வயம்புனா எதையும் சார்ந்து இல்லை, சுயமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, எதையும் சார்ந்து இல்லாத உங்களுடைய உண்மையான இயல்பான இந்த விஷயம் திவ்யா என்றால் உங்களுடைய சொரூபம்னு சொல்கிறாரு. ஆத்ம விபூதையாக அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா ஒரு உதாரணம் சொன்னோம்னா, ஒரு தலைவன் இருக்கான், ஒரு நல்ல சிறந்த தலைவன் அப்படின்னா அவன் வந்து ஒரு பேச்சாற்றல் மிக்கவராக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல தலைவராக இருந்து வழிநடத்துபவராக இருக்கலாம், அல்லது அதனால் வந்து அவருக்கு நல்ல பேசக்கூடியவர், நல்ல எழுதக்கூடியவர், நல்ல வழிநடத்தக்கூடியவர்னால அவர் ஒரு தலைவர் அப்படின்னா தலைவர், அதனால் அவருக்கு நல்ல புகழ் வருது என்றால் அவருடைய சுபாவமாக அது அப்படின்னா கிடையாது. தலைவர் என்ற ஒரு இடத்துல இருக்கிறனால, அந்த தலைவருக்கு இருக்கிறனால அவர் சில வேலைகள் நாம் சில நல்லது செய்யணும். அப்போது சில தலைவர் நல்லதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நல்ல பேச்சாற்றல் உடையவர், அதெல்லாம் வந்து எதுக்குன்னா அந்த தலைமை பொறுப்பு, அந்த பதவியினால் வந்த ஒரு விஷயம். அந்த புகழ் பேர்னால அவருக்கு மாலைகள் வருது. இந்த பதவி இல்லை என்றால் எதுவுமே வராது. நம்ம தான் பார்க்குறோம், இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம், இந்த உலகத்தில் நடக்கிற, தமிழ்நாட்டிலே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதனால் பதவி இருக்கும்போது தான் அந்த மாலைகளெல்லாம் விழுகிறது. ஆனால் அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, எனக்குத்தான் அதெல்லாம் வருது அப்படின்னா. ஆனால் உண்மையிலே அந்த மாலை பதவிக்குத்தான் விழுகிறது, அது தனிநபருக்காக இல்லை. காரணம், பதவி என்பது அவனுடைய சொரூபம் அல்ல, அவனுடைய சொரூபம் தெய்வீகமானது. அது பதவிங்கிறது இப்போ வந்து தற்காலம் இருந்தது. அதனால் அதற்கு தகுதி இல்லை. அதாவது இது வந்து சொரூபம் அல்ல, அந்த பதவி அப்படிங்கிற ஒரு தலைவர் என்ற பதவிக்காக வந்த அந்த மாலைகள் அப்படின்னா. ஆனால் பகவானுடையது எப்படி, பெருமைகள் எப்படின்னா, எதையும் சார்ந்து இல்லை, எதையும் நிமித்தமாக இல்லை, வருவதில்லை. அது பகவானுடைய சுபாவம் அப்படி இருக்கிறது. ஸோ திவ்ய ஆத்ம விபூதைன்னா உங்களுடைய சுபாவம், உங்களுடைய சொரூபமான அந்த ஆத்ம விபூதி, ஆத்மாவை பற்றி எனக்கு சொல்லுங்கள். இப்படிப்பட்ட உங்களுடைய பெருமைகளை எனக்கு எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறது, வேறு யாராலும் இல்லை. யாவிர் விபூதிகி, அடுத்த இதில் வருது பாருங்க, அதாவது கடைசி வர்த்தும் அர்ஹசி அசேஷேன திவ்யான் ஹி அபி, அதாவது ஹி ஆத்மான் விபூதயா அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். அதை வந்து நம்ம சேர்த்து சொல்லும்போது யாவிர் அப்படின்னு வருது. ஸோ யாவிர் எந்த விபூதியை, அதாவது பெருமைகளுடன், ஈமான் லோகான், அடுத்தது நான் ரெண்டாவது வரியில் வருது, யாபிர் விபூதி அப்படின்னு வருது. அந்த யாபிர் விபூதி அதுக்கப்புறம் வந்து இமாம் லோகான். இந்த இமாம் லோகான், இந்த உலகங்கள், இமாம்னா இந்த உலகங்கள் எந்த அனைத்து படைப்புகளையும் எந்த ஒரு பெருமைகளை வியாபித்திருக்கிறதோ, எங்கும் நீங்கள் தான் வியாபித்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய யாவிர் விபூதி, எங்கும் வியாபித்திருக்கின்ற அந்த உங்கள் பெருமைகளை வேறு யாரால் சொல்ல முடியும்? தாசிசினால் உங்களுடைய விபூதிகளை இந்த உலகம் அனைத்தும் வியாபித்திருக்கிறது. அப்படிப்பட்ட முழுமையான விபூதியை சொல்வதற்கு உங்கள் ஒருவருக்குத்தான் தகுதி இருக்கிறது. இவைகள் எல்லாம் அர்ஜுனன் ஏன் சொல்கிறார் என்றால், பகவானை புகழ்கிறார். பகவானுடைய, அதாவது அவர் பக்தன் ஒரு எப்படி ஒரு பணிவு, ஒரு இது வந்திருக்குன்னு பாருங்கள். எப்படி அந்த பகவானுடைய இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு எப்படிப்பட்டவர் இவர் அப்படிங்கிறது தெரியும் போது அவருக்கு பணிவு வருது.
அதனால் நீங்கள் தான் உங்களுடைய பெருமைகளை எனக்கு சொல்ல முடியும். அர்ஜுனனின் நோக்கம் என்னென்னா, உங்களுடைய பெருமைகளை எனக்கு சொல்லியே ஆக வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் பகவானுடன் என்னவென்று சொல்கிறார், பகவான் தன்னுடைய பெருமைகளை முன்பு 7வது அத்தியாயத்திலும் 9வது அத்தியாயத்திலும் சொல்லியிருக்கிறார். அந்த அத்தியாயத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், நீ போய் அதை போய் படின்னு சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் மீண்டும் நான் அதை சொல்ல விரும்பவில்லை என்று பகவான் சொல்லிடுவாரோ அப்படின்னு சொன்ன பயத்தினால அர்ஜுனன் கேட்கிறார். அதனால் இனி அடுத்து வருகின்ற ஸ்லோகங்கள் அதுபடி என்னன்னா, உங்களுடைய விபூதிகளை விளக்கமாக எனக்கு சொல்லுங்கள். இவைகளின் மூலம் பகவான் இந்த அத்தியாயம் முழுவதும் அதாவது அர்ஜுனன் சொன்ன அந்த ஒரு விஷயத்தினால பகவானே இதை நான் சொல்லலைன்னா வேறு யாரும் உனக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பகவான் இனி வருகின்ற ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல போகிறாரு. அவருடைய விபூதிகளை சொல்ல போகிறாரு. இனி 17வது ஸ்லோகம். அந்த 17வது ஸ்லோகத்தில் தான் பகவானே உங்களை நான் எப்படி பார்ப்பது, எந்தெந்த பொருள் எப்படி பார்ப்பது அப்படின்னு சொன்னாரு. கதம் வித்யாமகம் யோகன் துவாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தையோசி பகவன் மயா அப்படின்னு சொல்லி 17வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அர்ஜுனன் பகவானிடம் உங்களுடைய சகுன ஸ்வரூபத்தை, அதாவது வெளிப்படுகின்ற அந்த சகுன ஸ்வரூபத்தை, அதனுடைய பெருமைகளை எனக்கு சொல்லுங்கள் என்று பகவானுடன் வேண்டுதல் வைக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் 2 கேள்வி கேட்குறார். அந்த கேள்வியில் அந்த ஸ்லோகம் படிக்கும்போது தெரியும். உங்களை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எங்கே எங்கே உங்களை எப்படி நான் பார்க்க வேண்டும், முதலில் உங்களை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும், அதாவது ஈஸ்வர ஸ்வரூபத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு அதனுடைய ஞானம் எனக்கு வர வேண்டும். அது மட்டும் போதாது, அந்த ஞானம் ஞான திருஷ்டியாக ஞான சொரூபமாக எனக்கு வர வேண்டும். ஸோ முதலில் நமக்கு இந்த ஞானம் என்பது ஞான நிஷ்டை ஆகணும், ஞான திருஷ்டி ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஞானம் வந்துடும், ஆனால் ஞான திருஷ்டி ஆகுதோ ஞான இது ஆகுதோ அது எப்படின்னா நம்ம இது மீண்டும் மீண்டும் கேட்க சிரவண மனன நிதித்தியாசனம் தியானிக்கும் பொழுது தான் நமக்கு வரும் அப்படிங்கிற நம்ம 3வது 4வது அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம். சிரவண மனன நிதித்தியாசனம் கேட்குறோம். வியாசர் சொன்னார், இவர் சொன்ன நாரதர் சொன்னார், இப்படி பல ரிஷிகள் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அதுக்கு ஞானம் வந்துருச்சு. இந்த உலகம் முழுவதும் பகவானாலே வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் ப்ராக்டிக்கலாக வரமாட்டேங்குது, நமக்கு பார்க்கும்போது அப்படி வரமாட்டேங்குது. அது ஞான நிஷ்டை ஆகணும், ஞான திருஷ்டி ஆகணும். அப்படிங்கிறத நம்ம எப்படி அதை நாம் கொண்டு வர்றது, எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுங்கிறத கேட்குறேன். உதாரணமாக நம்ம கீதை வகுப்பு வர்றோம். இந்த கீதையில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 7வது அத்தியாயத்திலிருந்து சொல்லியிருக்கோம். என்ன, இந்த உலகம் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது, ஈஸ்வர சொரூபத்தால் வியாபித்திருக்கிறது என்கிறோம். ஆனால் வகுப்பு முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகும்போது எப்படி தெரியுது, இவன் எனக்கு வேண்டாதவன், எனக்கு வேண்டுபவன், எனக்கு ஏமாத்தினவன், இப்படி ஒன்றுனா தெரியுது. பிறகு இந்த ஈஸ்வரனே இருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது எப்படி இது நம்ம பார்க்குறது அப்படிங்கிற கேள்வி வருது. நம்ம ஞானம் நமக்கு ஆச்சாரியார் சொல்கிறாரு, கீதை இந்த மாதிரி சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ப்ராக்டிக்கல் அது வரலையே, எப்படி அது அறிவது அப்படிங்கிறத அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். கதம் வித்யாமகம் யோகின், எப்படி நான் உங்களை தெரிந்து கொள்வது. பகவானை இந்த இடத்துல என்ன யோகின் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் அர்ஜுனன். அதாவது யோகியே என்று பகவான் அர்ஜுனன் பகவானை அழைக்கிறார். அதாவது எல்லா சக்தியும் உடையவரே. யோகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சக்தின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ எல்லா சக்தியும் உடையவரே. அகம் நான், கதம் எப்படி, துவாம் உங்களை, வித்யாம்னா அறிவது, நான் உங்களை எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்கிறார். உங்களை பற்றிய அறிவு எனக்கு தேவை. இது முதல் படி. ஈஸ்வரனை பற்றிய அறிவு வேண்டும். அதாவது பகவான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அறிவு நமக்கு வேண்டும். ஸோ அந்த அறிவின் மூலமாக நமக்கு பகவான் அப்படிப்பட்டவர்ங்கிற ஞானம் நமக்கு வர வேண்டும். நாம் பார்த்துருக்கிறோம், களிமண்ணால் ஆன பானை. இந்த மண்ணிலிருந்து களிமண்ணிலிருந்து விதவிதமான பானை வந்திருக்கிறது.
அதுக்கு அந்த விதவிதமான பானைக்கு காரணம் என்ன? களிமண். அந்த பானை காரியம் அப்படி என்றால் நான் அந்த பானையை பார்க்கும்போது நாம் எதை பார்க்கிறோம்? களிமண்ணை பார்ப்பதில்லை, அந்த பானையினுடைய நாம ரூபத்தை பார்க்கிறோம். காரணமாகிய மண்ணை பார்ப்பதில்லை. ஈஸ்வரன் இந்த உலகத்திற்கு காரணம் என்றால் உலகத்தை பார்க்கும்போது ஈஸ்வரனைத்தானே பார்க்க வேண்டும், ஏன் பார்க்க முடிவதில்லை? இதுதான் ஈஸ்வரன் இந்த உலகத்தினுடைய வெளிப்பாடு ஈஸ்வரன் என்பது ஞானம். ஆனால் வகுப்பு முடிந்து போனதுக்கப்புறம் நம்ம ஞானத்தை கேட்ட பிறகு எதை பார்க்கிறோம்? ஈஸ்வரனாக தெரியவில்லையே என்று வருது என்ற கேள்வி வருது. அது அப்புறம் ரெண்டாவதாக ரெண்டாவது கேள்வி என்னன்னா, மேலும் உங்களை நான் எப்படி புரிந்து கொள்வது? கதம் வித்யாமகம். அதாவது இதில் பகவானுடைய பதில் என்னன்னா, என்னை 2 சொரூபமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணர் அமுதமொழிகளில் இதுவரை கேட்கும்போது, மகேந்திரநாத் குப்தாவோட கேட்கும்போது, நீ பகவானை எப்படி பார்க்கிறாய், இறைவனை நீ எப்படி பார்க்கிறாய் அப்படிங்கும்போது, உனக்கு சகுண பிரம்மமா நிர்குண பிரம்மமா அப்படின்னு கேட்கும்போது, நான் நிர்குண பிரம்மம் நிராகாரத்தை தான் நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். யார்? மகேந்திரநாத் குப்தா பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட. அப்போது நான் நிர்குண பிரம்மனை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்னா, என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நிர்குணத்தை நீ பார்க்குறது ஓகே, அது உன்னுடைய சாய்ஸு. ஆனால் நீ அதனால் சகுண பிரம்மனை வழிபடுபவர்களை நிந்திக்கக்கூடாதுங்கிற வார்த்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீ நிர்குண பிரம்மனை தியானிக்கிறேன் என்கிறாய், உன்னால் நிர்குண பிரம்மனை தியானிக்க முடியுமா? ஏன்னா உருவம் இல்லாத நீ எப்படி தியானிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்புறம் தான் மகேந்திரநாத் குப்தா யோசிக்கிறது, ஆமாம், என்னால் நிர்குண பிரம்மனை தியானிக்க முடிவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எப்போவுமே நிர்குண பிரம்மனும் சகுண பிரம்மனும் என்னுடைய நிர்குண ஸ்வரூபத்தையும் சகுண ஸ்வரூபத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? நீ பார்க்க முடிகின்ற என்னுடைய சகுண ஸ்வரூபம் நானே, அதாவது பகவானே. பார்க்க முடியாத சைத்தன்ய ஸ்வரூபம் நிர்குண ஸ்வரூபமும் நானே அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த ரெண்டையும் நான் தான் என்பதை நீ முதல் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு முதல் வரியில் கடைசியில் என்ன சொல்கிறார்? சதா பரிசிந்தையன். எப்பொழுதும் உங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் உங்களை பற்றி எண்ணத்தை உடையவனாக நான் இருக்க வேண்டும். உங்களை எப்படி நான் அதை புரிந்து கொண்டால் உங்களை எப்பொழுதும் சிந்திக்க முடியும் அப்படிங்கிறத கேட்குறாரு. அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுதான் துவாம், உங்களை நான் நினைத்து கொண்டு இருப்பவனாக நான் உங்களை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது இப்படி உங்களை புரிந்து கொண்டு எப்படி நான் நினைக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்குறாரு. அதுக்கு தான் பகவான் சொல்கிறாரு, அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வது என்பது விஞ்ஞானமய கோஷங்கள். அதாவது பொதுவாக நம்ம கிளாஸில் வேதாந்தம் படிக்கும்போதும் சரி, பகவத்கீதை படிக்கும்போதும் சரி, பகவான் தான் எல்லாம் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அறிவுபூர்வமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த அறிவுபூர்வமாக எப்படின்னா விஞ்ஞான கோஷமயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதாவது மனோமயம், இது ஃபஸ்ட்டு அன்னமயம் தான் உடல், மனோமயம், விஞ்ஞானமயம், அல்ல மனோமயம், சரி ஃபஸ்ட்டு அன்னமயம், மனோமயம், அதுக்கப்புறம் பிராணமய கோஷம், அதுக்கப்புறம் விஞ்ஞானமயம் கோஷம், அப்புறம் ஆனந்தமய கோஷம். இது 5 லேயர் இருக்குதுன்னு சொல்லுவோம். இதில் நம்ம விஞ்ஞானமய கோஷத்தில் தான் இந்த விஷயத்தை அறிவுபூர்வமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போது விஞ்ஞானமய கோஷத்தில் அஜ்ஞானம் இருந்தால் அந்த அஜ்ஞானம் நீங்கி பகவான் தான் அறிவுபூர்வமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டோம். நம்ம ஏதாவது கொஞ்சம் அந்த சாதனைகளெல்லாம் செஞ்சு பகவத்கீதை கிளாஸ் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணனால ஓரளவுக்கு நமக்கு அந்த அறிவு நமக்கு வருது. என்னென்னா பகவான் தான் எல்லாமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாமாக இருக்கிறார் அந்த ஞானம் நமக்கு வருவது எங்கேன்னா இந்த விஞ்ஞானமய கோஷத்தில் தான். 3 கோஷங்கள் தாண்டி போகுது, 4வது வந்திருக்கோம். அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் நடக்கின்றது தான் அந்த ஞானம். நான் பகவான் தான் எல்லாம் வியாபித்திருக்காங்க. அப்போ அதற்கு முன்பு இந்த விஞ்ஞானமயத்திலிருந்து அஜ்ஞானம் நீங்கணும் அப்படின்னா அது நம்ம சித்தெல்லாம் பண்ண சொல்லுவோம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக புரியும் அப்படிங்கிறதுக்கா.
ஆனால் நாம் அறிவுபூர்வமாக வாழ்கிறோமா அல்லது மனதின் வாழ்கிறோமா? அறிவுபூர்வமாக வாழ்கிறோமா அல்லது மனப்பூர்வமாக வாழ்கிறோமா, மனதின் வேலையில் வாழ்கிறோமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி நமக்கு வரும். நாம் மனதோடு தான் வாழ்கிறோம், அறிவோடு வாழ்வது மிக குறை. அதாவது ரெண்டுமே இருக்கும். ஆனால் சாதாரணமாக நம்ம வந்து மனதுடன் தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறோம். அறிவுடன் நாம் வாழ்வதில்லை அவ்வளவாக. அதனால் இந்த அறிவு நம் மனதில் இறங்கி வருவதில்லை. அறிவுபூர்வமாக விஞ்ஞானமய கோஷத்தில் வந்துருச்சு, ஆனால் மனோமய கோஷத்துக்கு வரணும். அது வந்தால் தான் நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன. அறிவு பல இருக்கலாம், அது வந்து ஞானத்துக்கு வரணும்னா மனதுக்கு இறங்கணும். அது இறங்கி வருவதில்லை. ஸோ இந்த புத்திக்கும் அறிவுக்கும் மனதிற்கும் இடையே ஒரு பெரிய, அதாவது இந்த அறிவுங்கிறது ஞானமய கோஷம் சொன்னேன், அதுதான் புத்தின்னு சொல்கிறோம். இந்த புத்திக்கும் மனதிற்கும் இடையே ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி ஒரு தடுப்பு இருக்குது. நம் மனதுடன் வாழும் பொழுது அதே ராகத்வேஷத்தோடு இருக்கிறோம். என்னதான் வந்து புத்தியில் நம்ம வந்து எல்லாம் இறைவன் தான், நம்ம பார்க்கின்ற எல்லாமே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இறைவன் தான் என்று இருந்தாலும், இந்த மனதோடு வாழ்வதால் மனதில் இருக்கின்ற ராகத்வேஷங்கள் போவதில்லை. அதுக்கு தான் நம்ம வந்து கர்மயோகமெல்லாம் சொல்கிறோம். அது ராகத்வேஷம் நம்ம போனால் தான் நமக்கு வந்து அது அறிவில் இறங்கும், அதாவது மனதில் இறங்கும், அறிவிலிருந்து மனதில் இறங்கும். இப்போது அர்ஜுனன் எது தேவைப்படுகிறது என்றால், அர்ஜுனன் அறிவுபூர்வமாக தெரிந்து கொண்டான், இனி மனதிற்கு வர வேண்டும். அதனால்தான் பகவானிடம் நான் உங்களை எங்கு எப்படி பார்க்க வேண்டும், அதற்கு உங்களுடைய விபூதி எனக்கு தேவை, அதை உங்களால் தான் சொல்ல முடியும், இந்த வேதாந்தம் உங்களால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஞானத்தை நாம் படித்து புரிந்து கொள்ள முடியும் நம்மால். ஆனால் அது மனதோடு சேர்ந்து வருமா ஏன்னா மனம்தான் வந்து ஒவ்வொரு இது மனதில் உடல்லேருந்து மனசு, மனதிலேருந்து புத்தி, புத்தியிலேருந்து ஆத்மாவுக்கு போகிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த மனதுக்கு புத்திக்கு வந்தது மனதில் இறங்கி டே டு டே ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வரணும்னா மனதுக்கு இறங்கணும். அதனால் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக அது வந்துடுது. அது எப்படி? அதனால தான் உங்களுடைய பெருமைகளை நான் தெரிந்து கொண்டால், விபூதிகள் எனக்கு தேவை, எனக்கு தெரிந்து கொண்டால் நான் அதை தியானித்து நான் அப்படி இதை பண்ண முடியும்னு சொல்லலாம். ஏன்னா வேதாந்தம் பகவத்கீதை வகுப்பில் இல்லைன்னா ஒரே ஒரு விஷயம் சொன்னால் போதும். தத்துவம் அசி ஸ்வேதகேதுன்னு சொல்லி பிரகதாரண்ய உபநிஷத்து சொல்கிறார். நீ தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் அதுக்கு 1 hour கிளாஸ் கூட எடுத்துட்டார் அவர். ஆனால் அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே பிரம்மம், நானின் பிரம்மம் அப்படின்னு வந்ததோடு அந்த வேதாந்த வகுப்பு முடிஞ்சு போச்சு. பிறகு நாம் இவ்வளோ வருடங்கள் நம்ம அதை படிக்கிறோம். அப்படின்னா ஏன் படிக்கிறோம்னா, அந்த புத்தியில் இருக்கின்ற அந்த ஞானம், இங்கே விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கின்ற அந்த ஞானம் மனதிற்கு இறங்க வேண்டும் என்றதுனால திருப்பி அது வந்து என்ன சொல்ல, அதனால் சிரவணம் மனனம்ங்கிறது திருப்பி அதை நம்ம வந்து பண்ணுறது தான் நம்ம மனனம். அதுக்கப்புறம் தான் நிதித்தியாசனத்துக்கு போகணும். நம்ம படித்ததை இந்த மனதிற்குள் கீழே கொண்டு வர்றதுக்காகத்தான், அதாவது புத்தியிலேருந்து இறங்கி கீழே கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அதனால் நம்முடைய மனதை 2ஆக பிரிக்கிறோம். எப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியும், ஒரு சைக்காலஜி, காக்னேட்டிவ் வேல்யூஸ் அண்ட் எமோஷனல் வேல்யூஸ்ன்னு சொல்லி. அறிவுபூர்வமாக இருக்கின்ற விழுமியங்கள், அதுக்கப்புறம் எமோஷனல் உணர்வுபூர்வமாக இருக்கின்ற ஒரு இது காக்னேட்டிவ் அண்ட் இது எமோஷனல் வேல்யூ அப்படி சொல்லி விழுமியங்கள். இந்த ரெண்டுமே எல்லாருக்கும் இருக்கும். அதாவது அது ப்ரொபோர்ஷனேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு டாக்டர் புகைப்பிடித்தல் கெடுதல் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அது அவருடைய காக்னேட்டிவ் வேல்யூ, அதாவது அறிவுபூர்வமான வேல்யூ அது. ஆனால் அவருடைய எமோஷனல் வேல்யூ எப்படி இருக்குது என்றால், அந்த அறிவுபூர்வமான அந்த விழுமியங்களை பொருட்படுத்தாமல் அவரே புகைப்படுத்தி கொண்டிருப்பார். காரணம், இந்த 2 வேல்யூ வேறாக இருக்கிறது. புத்தியில் இருக்கிற ஒரு விழுமியம் ஒரு மாதிரி இருக்குது, மனதில் இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. ரெண்டும் சேர்ந்தால் தான் அது ப்ராக்டிக்கல் வரும். அதனால் அர்ஜுனன் அறிவால் இந்த அர்ஜுனனுக்கு இந்த ஞானம் புத்தியிலிருந்து மனதிற்கு வர வேண்டும். என்னுடைய மனதளவில் எனக்கு இது வந்தால் தான் வந்து அந்த மனதளவில் வருவதற்கு நான் எப்படி உங்களை பார்ப்பது, அதற்கு வழி சொல்லுங்கள். அதனால தான் கேஷு பாவேஷு,
எந்த எந்த பாவத்தில் எந்தெந்த பொருள்களை, அதாவது எந்தெந்த இந்த ஒரு பொருளை பார்த்தோன்னா அந்த பொருளில் எப்படி நான் உங்களை பார்க்கறது அப்படிங்கிறது, அதை பற்றி தான் வந்து விளக்கமாக 18லேருந்து சொல்ல போகிறாரு. 19, 20லலாம் எல்லாமே நீ ஒரு முக்கியமான பிரசித்தமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் நான் அது அப்படின்னு சொல்லுவார். அப்போ மற்றதெல்லாம் யார், அதுவும் நான் தானே கடைசி சொல்லுவார். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஆதித்யானாம் சசிகி அப்படின்னு சொல்லுவார். அப்படி மாதங்களில் மார்கழி மாதம் நான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ மற்ற மாதங்கள்லாம் யாருன்னா அதுவும் அவர் தான். இருந்தாலும் நமக்கு ஒரு பாயிண்ட் பிடிக்கிறதுக்காக, நமக்கு தியானத்திற்காக அவர் சொல்ல போகிறாரு. அதனால் எல்லா இதையும் கேவ்ஸு கேஷி ஒரு பொருளை பார்த்தவுடன் உங்களை நான் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் உங்களை எந்தெந்த பொருள்களை நான் எப்படி நினைப்பது, ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதில் என்ன உங்களை பற்றிய எப்படி உங்களை பார்ப்பது. அதாவது ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் என்ன இருக்கும், ஒரு ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும், அதுக்கும் பல அறைகள் அங்கே இருக்கும். அதே மாதிரி பல பொருள்கள் இருக்கும். உங்களை எப்படி நான் அதை பார்க்கறது, அந்த ஒவ்வொரு பொருள்களையும் நான் எப்படி பார்க்கறது, அப்படி பார்ப்பதன் மூலமாக உங்களை எப்படி நான் நினைப்பது அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாரு. அதனால் உங்களை எந்த பொருள் நான் பார்க்க முடியாமல் போயிடுமோ, அதனால் நீங்கள் எனக்கு எப்படி உங்களை பார்க்க வேண்டும் என்பது காரணத்தையோடு கேட்குறாரு. காரணம், அந்த பொருள்களை பார்க்கும்போது பகவான் நினைப்பு எனக்கு வருவதில்லை. சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது வருவதில்லை. அதனால் அந்த பொருள்களை எனக்கு எப்படி என் கண்ணுக்கு பட வேண்டும், இப்படிப்பட்டால் உங்களுடைய நினைவு எனக்கு வரும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. சிந்தையான சிந்திக்கத்தக்கவனாக, உங்களை சிந்திக்கத்தக்கவனாக, அந்த பொருளை பார்த்தவுடன் நான் சிந்திக்கத்தக்கவனாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பகவானை வந்து புகழ்கிறார். பகவானே என்று கூறுகிறார். பகவானே உங்களை நான் அந்த பொருளை பார்த்தவுடன் உங்களை நான் எப்படி பார்க்கிறது, அதனால் பகவானே அப்படின்னு சொல்கிறார். மயா ஆனால் என்னை சிந்திக்க, அதாவது நான் அந்த பொருளை பார்த்தவுடன் உங்களை சிந்திக்க முடியும். நீங்கள் எப்படி சிந்திக்கத்தக்கவர்களாக அந்த பொருளில் இருக்கிறீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள். நான் இந்த உலகத்தில் இருமைகளை சுகதுக்கம் லாபம் நஷ்டம் இந்த இருமைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பொருட்களில் நான் உங்களை எப்படி பார்ப்பது என்று எனக்கு சொல்லுங்கள். அதான் அடுத்த ஸ்லோகத்தில் 18வது ஸ்லோகத்தில் எனக்கு விளக்கமாக உங்களுடைய பெருமைகளை கூறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த 18வது ஸ்லோகம் கடைசி அர்ஜுனுடைய கேள்வி. அதுக்கப்புறம் 19லிருந்து 47 வரைக்கும் பகவானுடைய பெருமைகளை சொல்லி விஸ்தரேன அப்படின்னா விளக்கமாக சொல்லும் பொழுது, அதனால் பகவான் ஆரம்பிக்கும் போதே என்னுடைய பெருமைகளுக்கு ஒரு ஆதி அந்தம் கிடையாது. அதனால் நான் வந்து முக்கியமான சில விஷயங்களை மட்டும் எடுத்து உனக்கு சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சொல்லணும்னா உனக்கும் ஆயுள் பத்தாது, நானும் சொல்லி முடியாது, அவ்வளோ பெருமைகள் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அவனுடைய பெருமைகள் தான். ஒன்றா சொல்லணும்னா அதுக்கு நேரம் பத்தாது அப்படிங்கிறத பகவான் இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இனி அடுத்த வகுப்பில் வந்து 18வது ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.